வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இன்று ஜூன் 29 முதல் ஜூலை 5 வரை வரும் வாரத்தின் ராசி பலனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாரம் உங்கள் முயற்சிகளை நம்பிக்கையுடன் முன்னெடுத்து சிறிய மாற்றங்களுடன் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. உங்கள் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இவை இந்த வாரத்தின் பல அம்சங்களில் உங்களுக்கு ஆதரவு தரும். முதலில் திங்கள் நாளை பார்க்கலாம். திங்கள் ஜூன் 29. உங்கள் மனநிலை சற்று அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளார்ந்த ஆற்றல் அதிகம். வேலைப்பகுதியில் புதிய திட்டங்கள் தொடங்க சிறந்த நேரம், ஆனால் விவரங்களை கவனமாக பார்க்க வேண்டும். கூட்டங்களில் உங்கள் கருத்துக்களை தெளிவாக பகிர்வது பயனுள்ளதாக இருக்கும். காதல் வாழ்வில், தனியர் உறவில் தெளிவு தேவை. உரையாடல்களை அதிகரிக்கவும், சிறிய முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை நேரில் தீர்க்க முயலுங்கள். ஆரோக்கியம் குறித்து, நீர் பருகல் அதிகரித்து உடலுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்குங்கள். சிறிய நடைமுறைகள், உதாரணமாக 10 நிமிட நடைப்பயிற்சி, உங்கள் உடல் நலனை மேம்படுத்தும். நிதி விஷயத்தில், இந்த திங்கள் சிறிய முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கும். அதிக ஆபத்து கொண்ட திட்டங்களை தவிர்க்கவும். செவ்வாய் ஜூன் 30 புதன் நாளாகும். இது வாரத்தின் சிறந்த நாள். புதன் நாளில் உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். புதிய யோசனைகளை செயல்படுத்த சிறந்த வாய்ப்பு. வேலைப்பகுதியில் குழு ஒத்துழைப்பு அதிகரித்து திட்டங்கள் வேகமாக முன்னேறும். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரம் அதிகரிக்கும். இதனால் உறவு வலுவாகும். ஆரோக்கியம் குறித்து, உடற்பயிற்சி அதிகரிக்கலாம், குறிப்பாக யோகா அல்லது நீச்சல். நிதியில், புதன் நாளில் சிறிய லாபம் கிடைக்கும் வாய்ப்பு, ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். புதன் நாளின் பின்னர் ஜூலை 1 வியாழன், உங்கள் மனநிலை சற்று மாற்றம் காணலாம். சில சவால்கள் வரலாம். வேலைப்பகுதியில் பழைய திட்டங்களில் தாமதங்கள் ஏற்படலாம், அதனால் முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். காதல் பகுதியில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம், அதனால் அமைதியாக பேசுங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியம், தூக்கத்தின் தரம் குறையலாம், ஆகவே இரவு நேரத்தில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை குறைக்கவும். நிதியில், வியாழன் நாளில் செலவுகள் அதிகரிக்கலாம், அதனால் தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். வெள்ளி ஜூலை 2. இந்த நாள் உங்கள் உற்சாகத்தை மீண்டும் உயர்த்தும். வேலைப்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாய்ப்புகள் வரலாம், அவற்றை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் சிறப்பு நிகழ்வுகளை திட்டமிடலாம், இது உறவை மேலும் ஆழமாக்கும். ஆரோக்கியம், இன்றைய நாள் எளிய உடற்பயிற்சிகள், உதாரணமாக ஸ்ட்ரெச் செய்வது பயனுள்ளதாக இருக்கும். நிதியில், வெள்ளி நாளில் சிறிய லாபம் கிடைக்கும், ஆனால் அதிக முதலீடுகளை தவிர்க்கவும். சனி ஜூலை 3. சனி நாளை வாரத்தின் சிறந்த நாளாக குறிப்பிடுகிறோம். இது உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தும். வேலைப்பகுதியில் குழு கூட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும், உங்கள் யோசனைகள் மதிப்பிடப்படும். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் ஆழமான உரையாடல்கள், எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசலாம். ஆரோக்கியம், சனி நாளில் நீர் பருகலை அதிகரித்து பழம் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள், இது உடலுக்கு தேவையான வைட்டமின்களை வழங்கும். நிதியில், சனி நாளில் பாதுகாப்பான முதலீடுகள், உதாரணமாக நிலம் அல்லது நிலையான பத்திரங்கள், நல்ல வருமானம் தரும். ஞாயிறு ஜூலை 4. இந்த நாள் ஓய்வு மற்றும் சிந்தனைக்கு உகந்தது. வேலைப்பகுதியில் வாரத்தின் முடிவை மதிப்பீடு செய்து அடுத்த வாரத்திற்கான திட்டங்களை அமைக்கலாம். காதல் பகுதியில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம், ஞாயிறு நாளில் மனநலத்திற்கு தியானம் அல்லது பிரார்த்தனை பயனுள்ளதாக இருக்கும். நிதியில், இந்த நாளில் பெரிய செலவுகள் இல்லாமல் சேமிப்பு திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்கலாம். திங்கள் ஜூலை 5. வாரத்தின் கடைசி நாள், உங்கள் முயற்சிகளை சுருக்கமாக மதிப்பிடுங்கள். வேலைப்பகுதியில் முடிக்கப்பட்ட பணிகளை சரிபார்த்து மீதமுள்ள பணிகளை அடுத்த வாரத்திற்கு ஒப்படைக்கவும். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் வாரத்தின் அனுபவங்களை பகிர்ந்து எதிர்கால இலக்குகளை அமைக்கலாம். ஆரோக்கியம், இந்த நாளில் ஓய்வு எடுத்து உடலுக்கு தேவையான ஓய்வை வழங்குங்கள். நிதியில், வாரத்தின் செலவுகளை மதிப்பீடு செய்து தேவையான திருத்தங்களை செய்யுங்கள். இந்த வாரம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் உங்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்கும், அதனால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் சுறுசுறுப்பாக முன்னேறுங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.